ஸோ விக்ரம், ஹவுஸ் லைஃப் எப்படி இருக்கீங்க? இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். அது நல்லாவே தெரியுது. லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி யாராவது? இருந்தா இப்போ இல்லை. ஓ, ஐம் சாரி. ஏய், உயிரோட தான் இருக்கா. பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓ, ஓகே. கண்டிப்பாக அவங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். யூ சி குவைட் ரொமான்டிக். அவள் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் சரியில்லை. அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட ஏதாவது? அப்படி இல்லை. ஒரு நாள் படம் பார்க்கும்போது பாதியிலேயே வந்து பார்க்கிங்கில் பெரிய சண்டை நடந்தது. அடுத்த நாள் சரியாக இருப்பான்னு நினச்சி அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ. ஹே, எவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்கிறேன், ஏன் எடுக்கவே இல்லை? பிஸியாக இருக்கேன். என்ன இப்போ? என்ன பண்ணிகிட்ருக்க? வேலையாக இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சரி, சீக்கிரமாக ஆஃபீஸை முடிச்சுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடு. வீட்டில் யாரும் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. நேற்று அவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வாண்ணா? ஓ காட், கமான் மிலி, நீ வாமா, அப்புறம் பேசிக்கலாம். ஓய், வெளியே என்ன பண்ணுற? உள்ளவா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல? லைஃப்பில் நீ சேஞ்ச் ஆக மாட்டே. யாராவது பார்ப்பாங்க, பேசாமல் உள்ளவா. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றத பற்றி நீ எப்போ யோசிக்க ஆரம்பிச்ச? மிலி, டோன்ட் கிரியேட் அ சீன் ஹியர், ஓகே? சீன் கிரியேட் பண்ணது நீ ஏன் லைஃப்பில். அட்லீஸ்ட் நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு அது தெரிஞ்சுதா உனக்கு? அதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம். எங்கள் அப்பா அம்மா என்ன தினமும் ஊருக்கு போகிறாங்களா? கம். சி, இங்கே நின்று உன் கூட பேசுறத நினச்சா எனக்கே என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கு. எப்படி இதில் வந்து மாட்டினேன்னு தெரியல. மிலி, ஜஸ்ட் கம் இன்சைட், ஓகே? டோன்ட் டச் மீ. உனக்கு என்ன தொடர தகுதியே இல்லை. இனிமே காதலுக்காக யார்கிட்டயும் பிச்சை எடுக்க மாட்டேன்னு மெசேஜ் பண்ணேன். அதான் லாஸ்ட். சாரி, ஃபன்னியாக இருந்தது. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஐ நோ, பட் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் குட் ஃபார் ஹர். அப்போல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கணும், ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். வேற யாராவது அவளை பார்த்தா ஏன் லெவல் என்னன்னு புரியணும். இந்த மாதிரி என்னென்னமோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். சில்லி. உண்மையை சொல்லணுன்னா மிலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தா. ஐ ரியலைஸ் தட் லேட்டர். அவ்வளோதான். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அட்லீஸ்ட் ஒரு சாரி அதை சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் இதிலிருந்து வெளியே போகிறேன்னு. ஓகே, இந்த டாப்பிக்கை விட்டுருங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலியா? ஃபேமிலி நாங்கள் 4 பேர். அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சி. ஓகே. அப்பா பாஷில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். என் தங்கச்சி சிருஷ்டி, ஷி ஒர்க்ஸ் வித் ஹெச்பி. அப்புறம் என்ன, அவ்வளோதான். நாங்கள் 4 பேர், அவ்வளோதான். இல்லை, நான் அவங்க வேலை, அவங்க டெஸ்டினேஷனை பற்றி கேட்கல, அவங்க யாருன்னு கேட்டேன். ஓ, அப்படி. அப்பா காலையில் எழுந்து ஆஃபீஸ் போவார். ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு வாக் போவார். வாக் முடிச்சுட்டு பேட்மிண்டன் நட போவார். பேட்மிண்டன்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார். அம்மா சமைக்கிறத அது இதுன்னு. என்னாச்சு விக்ரம்? நான் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். விடுங்க. வாட்?
ஓகே forget it. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? லக்ஷ்மண் சரஸ்வதி. ஓகே, இப்போ உங்க அப்பா அம்மா பத்தி இல்ல, இந்த லக்ஷ்மண் சரஸ்வதி யாரு? அவங்கள பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னேன்ல, அப்பா 25 வருஷமாக வேலை பார்க்குறாரு. அம்மா முகத்தை பத்தியா எப்படி மாறிடுச்சுன்னு அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். அந்த டாபிக்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக சும்மா கேட்டேன். என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ்? ஓகே, எப்படியும் எனக்கும் லேட் ஆகுது, வாங்க ட்ராப் பண்ணுறேன். ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் வித் யூ. ஆக்சுவலி நான் தான் அதை உன்கிட்ட சொல்லணும். அப்புறம் நாளைக்கு கிரவுண்டில் பார்க்கலாமா? நாளைக்கு கொஞ்சம் டஃப் தான். ஓ அப்படியா? ஆனா விக்ரம், ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்க பர்சனல் விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்களே, என்ன விடுங்க, வேற யாரா இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஐம் glad I told you. Honestly, நான் ஃபர்ஸ்ட் டைம் யாரை மீட் பண்ணாலும் என்ன பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் என்னை எப்படி இருக்கான்னு கேட்ட. அதுதானே இம்பார்ட்டன்ட். பை. ஏங்க, அவன் அப்படி ஆகிறதுக்கு நீங்கள் தாங்க காரணம். அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் வேணான்னு. நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் அந்த கான்வென்ட்டில் அட்மிஷன் போட்டீங்க. இப்போ பாருங்க. இது நல்ல கதையா இருக்கேடி. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது தப்பா? இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அதெல்லாம் இல்லைங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க அனுப்புகிற ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா அவன் இப்படி மாறி இருக்கவே மாட்டான். மற்றவங்கள மாதிரி இருந்திருப்பான்ல. அந்த பணக்காரங்க பசங்களோட சேர்ந்து சேர்ந்து எதையும் யோசிக்கிறான். இப்போ பார்த்தீங்களா, அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லை, இந்த காலத்துல பசங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல, அவங்கள பார்த்து கூட அவங்கள மாதிரி இருக்கணும் ஏன் இவனுக்கு தோண மாட்டேது? அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க இவனால இப்படி இருக்க முடியுது? கஷ்டமா இருக்குங்க. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்குடி. ஆனா எனக்கு தெரியுங்க, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவன் ஏதாவது செய்வாங்க. அது அவன் தான் யோசிக்கணும். மொத்தத்துல அவன் கெட்டு போக மாட்டான்னு